Hi friends, welcome back to channel Vinno's Kitchen. இன்னைக்கு வீடியோல நம்ம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா ஒரு ஹெல்தியான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தாங்க. கேரட் ரைஸ். வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் மறக்காம பிரஸ் பண்ணிக்கோங்க. என்னோட வீடியோஸ்ல நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். என்னோட எல்லா வீடியோஸையும் பாருங்க. 3 டேபிள் ஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்துக்கோங்க பேன்ல. ஆயில் வந்து நல்லா சூடானதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் அளவு கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் 1 டீஸ்பூன் அளவு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. 10 முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க. இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு விருப்பம்னா சேர்த்துக்கலாம், இல்லைன்னா நீங்கள் ஆட் பண்ண வேண்டாம். ஒரு காஞ்ச மிளகாயை 2 அந்த மாதிரி கட் பண்ணி போட்டுக்கோங்க. முந்திரி வந்து நல்லா கிறிஸ்பி ஆனதுக்கப்புறம் நம்ம பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு பெரிய சைஸ் பச்சை மிளகாயை 4ஆக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். நீங்கள் மீடியம் சைஸ் இல்லை சின்ன சைஸாக இருக்குது பச்சை மிளகானா 2 பச்சை மிளகாய் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 8 பல் பூண்டை வந்து நசுக்கி சேர்த்துக்கிறேன். இதோட இந்த பூண்டோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க. இந்த பூண்டு நம்ம இந்த மாதிரி நசுக்கி ஆட் பண்ணும்போது ரைஸ் வந்து ரொம்பவே நல்லா ஃப்ளேவராக இருக்கும். பூண்டு வந்து நல்லா வதங்கிடுச்சு. கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. இப்போ இதோட ஒரு பெரிய சைஸ் ஆனியனை ஸ்லைசஸாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஆனியன் வந்து சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ மசாலா ஆட் பண்ணிக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவு ஜீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 3/4 டீஸ்பூன் அளவு சில்லி பவுடர், 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 15லேருந்து 30 செகண்ட் வந்து நல்லா வதக்கி விடுங்க. இந்த பச்சை ஸ்மெல், மசாலாவோட பச்சை ஸ்மெல் எல்லாமே போகணும். நல்லா வதக்கியாச்சு. இப்போ இதில் 4 மீடியம் சைஸ் கேரட்டை வந்து நான் துருவி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு சால்ட்டையும் சேர்த்து நல்லா ஒரு 1 நிமிஷம் இந்த கேரட்டோட பச்சை ஸ்மெல்லும் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா கேரட் வந்து சுருண்டு வந்துருச்சு பாருங்கள். இப்போ நம்ம இதை வேக வைக்கலாம். 1 நிமிஷம் மூடி போட்டு மூடி, தண்ணி எதுவுமே நீங்கள் ஆட் பண்ண வேண்டாம். மூடி போட்டு மூடி ஒரு 1 நிமிஷம் வேக வைங்க. நல்லா வெந்துருச்சு கேரட்டு. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம ரைஸை ஆட் பண்ணிக்க வேண்டியதான். நான் வேக வச்சு ரைஸ் வந்து ஒரு 4 கப் அளவு எடுத்து வச்சுருக்கேன், அதை இதோட ஆட் பண்ணிக்கிறேன். ரைஸை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஃப்ளேம் வந்து மீடியமில் வச்சுக்கோங்க. இந்த ரைஸ் பண்ணுறதுக்கு ஒரு 10 நிமிஷம் போகுதுங்க. அவ்வளோ ஒரு ஈஸியாக பண்ணிடலாம். அதே சமயத்தில் ஹெல்த்தியாகவும் டேஸ்டியாகவும் இருக்குது இந்த ரைஸு. நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. 1 டீஸ்பூன் அளவு கீ ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக வந்து கொத்தமல்லியும் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கீ வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு தாளிக்கும் போதே ஆட் பண்ணணுன்னாலும் 1 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம், இல்லைனா இப்போ நான் ஆட் பண்ண மாதிரி லாஸ்ட்டாகவும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட கேரட் ரைஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த ஹெல்தியான டேஸ்டியான கேரட் ரைஸை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள்.